ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டெல்ஃபின். நான் திருவொற்றியூரில் இருக்கேன். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். லைம்லைட் கோச்சிங் சென்டரில் 3 months டப்பிங் கோர்ஸ் பண்ணேன். என்னோடய 3 மாதம் கோர்ஸையும் நான் முடித்த கையோட ரெக்கார்டிங்கும் முடித்து 3 daysல எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஷார்ட் ஃபிலிமில் அம்மா கேரக்டருக்கும் லீட் கேரக்டருக்கும் நான் தான் டப்பிங் பேசினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையோட பேமெண்ட்டையும் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்து அதில் நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. அங்கே இருக்கிற அந்த டேரக்டருமே சரி, சவுண்ட் இன்ஜினியருமே சரி எனக்கு நீ ரொம்ப நல்லா பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினாங்க. டப்பிங் அப்படின்றது எனக்கு ஒரு ட்ரீம், ஒரு வெறினே சொல்லிக்கலாம். ஏன்னா எப்படி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னடா பண்ணுறது, நமக்கு பிடிச்சதை பண்ணணும், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நான் சார் மணிகை சாரோட கொக்கரக்கோ சேனலில் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தோன்னே சரி நம்ம ஏன் ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது, நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு கால் பண்ணது தான். சார் தான் கால் எடுத்தப்போ நான் ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஓகே, நம்மளால் முடியுமா, பண்ண முடியுமா, நம்ம இருக்கும், நம்ம வாய்ஸ்க்கு டப்பிங்லாம் வருமா அப்படின்ற அளவுக்கு நான் யோசித்தேன். ஆனால் சார்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, உன் வாய்ஸ் நல்லா இருக்குமா, உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இங்கே நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் டிமாண்டில் இருக்குது, கண்டிப்பாக நீ பண்ணினா நல்ல ஆர்டிஸ்ட்டாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. ஓகே, அப்போ தான் ஓகே நம்ம பண்ணிவிடுவோம், சரி எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். ஆனால் காலேஜ் போயிட்டு நம்மளால் கிளாஸ் மேனேஜ் பண்ண முடியுமா அந்த டைமுக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ, நான் கிளாஸே 4 பேட்சாக எடுக்கிறேன், உனக்கு எந்த டைமு உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், நீ அந்த டைமுக்கு வந்தால் போதும்னு அவர் சொன்னார். ஓகே, அப்போ நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். என்னோடய 3 மாதம் கோர்ஸையும் நான் முடித்த கையோட ரெக்கார்டிங்கும் முடித்து 3 daysல எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிது. அந்த ஷார்ட் ஃபிலிமில் அம்மா கேரக்டருக்கும் லீட் கேரக்டருக்கும் நான் தான் டப்பிங் பேசினேன். அம்மா கேரக்டருக்கும் லீட் கேரக்டருக்கும் நான் வாய்ஸ் மாடுலேஷன் மாற்றி பேசினேன். அது எப்படி என்னால் முடிஞ்சதுன்னா, அது கண்டிப்பாக கிளாஸில் நான் ஜாயின் பண்ணதுனால தான் முடிஞ்சுது. ஒரு நார்மலாக அந்த மாதிரி பேசணுன்னா அது கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்காது. சாரோட கிளாஸில் அந்த 3 months கிளாஸால் தான் நான் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் பேசி கையோடு நான் பேமெண்ட்டும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன், நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நான் என் ட்ரீமை அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்தது. அங்கே இருக்கிற அந்த டேரக்டருமே சரி, சவுண்ட் இன்ஜினியருமே சரி எனக்கு நீ ரொம்ப நல்லா பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டினாங்க. ஏன்னா எல்லாமே நான் 3 டேக்லையுமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன், எல்லா டைலாக்ஸுமே ஸோ அதனால் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ஒரு ஃப்ரெஷராக ஒரு 3 days அப்போ தான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்த மாதிரி இல்லாமல் நான் அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாராட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கையோட பேமெண்ட்டையும் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்து அதில் நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எனக்கு. நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் தானே, நம்மளால் பண்ண முடியுமா, நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கவலையே நமக்கு வேண்டாம். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நம்மளால நம்ம எங்கேருந்து வேணாலும் அதை கற்றுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் என்னோட பேட்ச்லையுமே சரி, எனக்கு முந்தின என்னோட சீனியர்ஸுமே சரி, கத்தார், கனடா அங்கேருந்துலாமே கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. சான்சஸுமே நமக்கு கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நம்மளால பேச முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களால தான் சென்னையில் நம்மளால பேச முடியும். நம்ம இப்போ மதுரையில் இருக்கீங்களா, திருச்சியில் இருக்காங்களா, எங்கே இருந்தாலுமே அங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நம்மளால அங்கே போய் பேச முடியும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது நமக்கு சார் மூலமாகவே நமக்கு கிடைக்கும், சாரோட கைடன்ஸ் மூலமாகவே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டப்பிங் மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. இங்கே டப்பிங் கிளாஸ், டப்பிங், வாய்ஸ் ஓவர், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், இது எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சார்கிட்ட சொன்னால் போதும். அவர் உங்களுக்கு ஃபுல்லாகவே கைடன்ஸ் கொடுப்பாரு. சாருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சாரே அவர் தான் கால் எடுப்பார். என்ன வேணுமோ நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், ஃபுல் கைடன்ஸ் அவர் உங்களுக்கு தருவார். உங்களோட குரலை வச்சு நீங்கள் அது மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் வெளியே போகும்போது அவர்கிட்ட வந்தீங்கன்னா.
சாரோட கிளாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் தானே, நமக்கு வந்து கரெக்டாக நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்களா, நமக்கு வந்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் சுத்தமாக வேண்டாம். ஏன்னா வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் 100% நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு விடுவாரே சார். என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அதை அந்த இடத்துலயே நிறுத்தி அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஒழுங்காக பண்ணாதான் வந்து சார் விடுவார். அது வரைக்கும் நம்ம வந்து அடுத்து போகவே முடியாது. கிளாஸில் வந்து நான் பண்ணதை தாண்டி மற்ற சீனியர்ஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு சார் சொல்கிற கரெக்ஷன்லேருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோடது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது. அங்கே நம்ம கவனிச்சோன்னா அதில் அவர் நிறைய விஷயம் சொல்லுவார். ஒவ்வொரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறப்பவும் அவர் சொல்கிறது இதுதான், நீங்கள் வந்து 100 மிஸ்டேக் கூட பண்ணுங்க, அதை வந்து நான் திருத்துவேன். ஆனால் வந்து ஒவ்வொரு மிஸ்டேக்கும் வந்து ஒரு புது மிஸ்டேக்காக இருக்கணும். நீங்கள் பண்ண தப்பே திரும்பி திரும்பி பண்ணுறீங்களாலும் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் மிஸ்டேக் பண்ணும்போது அது புதுசாக இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து புதுசாக கற்றுக்க முடியும். ஏன்னா சார்கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம அவர் நமக்கு சொல்கிறாருன்னா அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம். இது வந்து ஒரு டப்பிங் நம்ம டப்பிங்காக ட்ரெயின் ஆகிறோம் அப்படின்றத மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இது ஒரு லைஃப் ஸ்கில் கிளாஸ் மாதிரி. நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையுமே வந்து நம்ம அதுலேருந்து நிறைய கற்றுக்க முடியும். சார் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம எந்த மூடில் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுவார். அது நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடுவார் சார். இப்போ நான் வந்து கிளாஸில் பண்ணிட்டு இருந்தேன்னா, இல்லை இன்னைக்கு வந்து நீ வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிற, உனக்கு ஏதோ மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை நீ சால்வ் பண்ணிவிட்டு மைண்டை கிளியர் பண்ணிவிட்டு வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவருக்கு அதை பற்றின விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்குன்றதுனால தான் நம்ம பண்ணுறத நம்ம குரல் எப்படி இருக்குன்றத அதை வச்சு நம்ம என்ன மூடில் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. அந்த அளவுக்கு சார் வந்து நம்மளை ட்ரெயின் பண்ணுவார். இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம 3 months கோர்ஸ் முடிச்சிடுறோமே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து எப்படி கைட் பண்ணுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா இது 3 months கோர்ஸ்னால் 3 months கோர்ஸ் தான், அப்படி கிடையாது. எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்தது. அதனால வந்து என்னால் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாமல் போச்சு, ரொம்ப டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நான் சார்கிட்ட சொல்லினதுக்கப்புறம் அதை அவர் புரிஞ்சுட்டு நீ பரவாயில்ல, நீ வா வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கிளாஸில் ஜாயின் பண்ணி கோர்ஸை முடித்தேன். 3 months கோர்ஸ் முடிக்கிறவங்க 3 monthsலேயே முடிக்க மாட்டோம். நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அவர் ரெக்கார்டிங்கே கூப்பிடுவார். அந்த அளவுக்கு சார் நம்மளை ட்ரெயின் பண்ணிடுவார். ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் நம்ம வந்து அந்த கோர்ஸை முடிக்கும் போது நம்ம வெளியே போகும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சான்ஸ், ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரதா இருக்குது. சாருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சாரே அவர் தான் கால் எடுப்பார். என்ன வேணுமோ நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும், ஃபுல் கைடன்ஸ் அவர் உங்களுக்கு தருவார். உங்களோட குரலை வச்சு நீங்கள் வந்து அது மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் வெளியே போகும்போது அவர்கிட்ட வந்தீங்கன்னா.